أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹசரத் அபு பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் முர்த்ததுகள் மற்றும் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக அனுப்பப்பட்ட போர் படைகள் பற்றி கூறப்பட்டு வந்தது. இது தொடர்பாக பஹ்ரைனுக்கு அனுப்பப்பட்ட 9வது போர்ப்படை பற்றி கூறப்பட்டு கொண்டிருந்தது. இது சம்பந்தமான மேற்கொண்ட விளக்கம் இவ்வாறு எடுத்துரைக்கப்படுகிறது. அது ஹசரத் அலா பின் ஹஸ்ரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதம் மீது படையெடுத்தது பற்றியதாகும். இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: ஹசரத் அலா அவர்கள் ஹசரத் ஜாரூத் அவர்களுக்கு, நீங்கள் அப்துல் கயஸ் கோத்திரத்தை அழைத்து கொண்டு ஹதமோடு போரிடுவதற்காக ஹஜரோடு இணைந்துள்ள பகுதிக்கு சென்று அங்கு முகாமிடுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். ஹசரத் அலா அவர்கள் தமது படையுடன் ஹதமோடு போரிடுவதற்காக அந்த பகுதிக்கு வந்தார்கள். தாரைன் வாசிகள் தவிர எல்லா இணை வைப்பாளர்களும் ஹதமிடம் ஒன்றிணைந்து விட்டார்கள். இவ்வாறு எல்லா முஸ்லிம்களும் ஹசரத் அலா பின் ஹஸ்ரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒன்றிணைந்து விட்டார்கள். இருவரும் தமக்கு முன்னால் அகழிகளை தோண்டிக் கொண்டார்கள். தினமும் அவர்கள் அகழியை தாண்டி எதிரி மீது தாக்குதல் தொடுப்பார்கள். போருக்கு பிறகு அகழிக்கு பின்னால் தள்ளி வந்து விடுவார்கள். போரின் நிலை 1 மாதம் வரை இப்படி இருந்து வந்தது. இதற்கு இடையிலேயே ஓர் இரவு முஸ்லிம்களுக்கு எதிரிகளின் தங்குமிடத்திலிருந்து பயங்கரமான கூப்பாடு கேட்டது. ஹஜரத் அலா பின் ஹஸ்ரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யாராவது சென்று எதிரியின் அசல் நிலையை பற்றி செய்தி அறிந்து வருவாரா என்று கேட்டார்கள். ஹசரத் அப்துல்லா பின் ஹசஃப் அவர்கள், நான் இந்த பணிக்காக செல்கிறேன் என்று கூறினார்கள். அவர்கள் திரும்பி வந்து, நமது எதிரிகள் போதையில் திளைத்திருக்கிறார்கள், மேலும் போதை மயக்கத்தில் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள், அதுதான் இந்த கூப்பாடு எல்லாம் என்று தகவல் கொடுத்தார்கள். இதை கேட்டதும் முஸ்லிம்கள் உடனடியாக எதிரிகள் மீது தாக்குதல் தொடுத்து விட்டார்கள். அவர்களது முகாமுக்குள் நுழைந்து தயக்கமின்றி அவர்களை மரணத்தின் குழிக்குள் இறக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் தங்களது அகழிகளின் பக்கம் ஓடிச் சென்று விட்டனர். பலர் அதில் விழுந்து அழிந்து விட்டனர், பலர் தப்பிவிட்டனர், பலர் பயந்து போயினர், சிலர் கொல்லப்பட்டனர் அல்லது சிறைப்பிடிக்கப்பட்டனர். முஸ்லிம்கள் அவர்களது முகாமிலிருந்து எல்லா பொருள்களையும் கைப்பற்றி கொண்டார்கள். எந்த நபரால் தப்பி ஓட முடிந்ததோ அவரால் தனது உடலில் இருந்த பொருளை மட்டுமே எடுத்துச் செல்ல முடிந்தது. ஆயினும் அப்ஜர் உயிரை காப்பாற்றிக் கொண்டு தப்பி ஓடிவிட்டான். அச்சம் மற்றும் திகில் காரணமாக ஹதமின் நிலை அவனது உடலில் உயிரே இல்லாதது போன்றிருந்தது. அவன் தனது குதிரையை நோக்கி ஓடினான். ஆனால் முஸ்லிம்களோ இணை வைப்பாளர்களுக்கு நடுவில் வந்துவிட்டிருந்தார்கள். திகிலடைந்த ஹதமும் முஸ்லிம்களிடமிருந்து தப்பி ஓடி தனது குதிரையில் பயணிப்பதற்காக செல்ல முற்பட்டான். அவன் குதிரை ஏறும் படித்தட்டில் காலை வைத்ததுமே படித்தட்டு உடைந்துவிட்டது. ஹதரத் கயஸ் பின் ஆசிம் அவர்கள் அவனை நரகத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். இணை வைப்பாளர்களின் தங்குமிடத்தில் இருந்த எல்லா பொருள்களையும் கைப்பற்றிய பிறகு முஸ்லிம்கள் அவர்கள் வெட்டி வைத்திருந்த
அகழிகளை தாண்டி அவர்களை விரட்டிச் சென்றார்கள். ஹதரத் கயஸ் பின் ஆசிம் அவர்கள் அப்ஜருக்கு அருகில் சென்று சேர்ந்து விட்டார்கள். ஆனால் அப்ஜருடைய குதிரை ஹதரத் கயஸ் அவர்களின் குதிரையை விட அதிகம் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அவர்கள் இவன் எங்கும் எனது பிடியிலிருந்து தப்பிவிடப் போகிறான் என்று அஞ்சி அப்ஜருடைய குதிரையின் முதுகில் ஈட்டி எறிந்தார்கள். அதனால் குதிரை காயமடைந்தது. எவ்வாறு இருப்பினும் அப்ஜர் தப்பி ஓடிவிட்டான் என்றும் அவர்களின் பிடியில் சிக்கவில்லை என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஓர் அறிவிப்பில் வருகிறது, ஹசரத் கயஸ் பின் ஆசிம் அவர்கள் அப்ஜரின் தலையில் வாள் வீசினார்கள். அது அவனது கவசத்தை கிழித்தவாறு சென்றுவிட்டது. அதற்கு பிறகு ஹசரத் கயஸ் அவர்கள் மீண்டும் அதே போன்று வாள் வீசினார்கள். அவன் இரத்தத்தில் மிதக்க ஆரம்பித்தான். காலையில் ஹசரத் அலா அவர்கள் போர் செல்வங்களை போர் வீரர்களுக்கு பகிர்ந்தளித்து விட்டார்கள். குறிப்பாக போரில் திறமையை வெளிப்படுத்தியவர்களுக்கு மரணித்த தலைவர்களின் விலை உயர்ந்த ஆடைகளையும் வழங்கினார்கள். அவர்களில் ஹசரத் அஃபீஃப் பின் முன்சிர், ஹசரத் கயஸ் பின் ஆசிம் மற்றும் ஹசரத் சமாமா பின் அசால் ஆகியோருக்கும் ஆடைகள் வழங்கப்பட்டன. ஹசரத் சமாமா அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆடைகளில் ஹத்தமுடைய விலை உயர்ந்த வேலைப்பாடு மிக்க கருப்பு நிற மேலங்கி ஒன்றிருந்தது. அதை அணிந்து கொண்டு அவன் மிகவும் கர்வத்தோடும் ஆணவத்தோடும் திரிந்து வந்தான். அந்த போர்ப்படையின் வெற்றியின் தகவல் ஹசரத் அபு பக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஹசரத் அலா அவர்கள் தமது ஒரு கடிதத்தில் ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அகழ் தோண்டியவர்களின் தோல்வி மற்றும் ஹத்தம் கொல்லப்பட்டது பற்றி தகவல் கொடுத்தார்கள். அவனை ஜெய்தும் மாமரும் கொன்றார்கள். அதில் இவ்வாறு எழுதியிருந்தார்கள், அம்மபாத், எல்லாம் வல்ல அருளுக்குரிய அல்லாஹ் நமது எதிரிகளின் அறிவுகளை பறித்துவிட்டான். அவர்கள் பகலில் அருந்திய அந்த மதுவின் மூலமாக அவர்களின் ஆற்றலை இல்லாமற் செய்துவிட்டான். நாங்கள் அகழியை தாண்டி அவர்களுக்குள் நுழைந்து விட்டோம். அவர்கள் மது போதையில் இருப்பதை நாங்கள் கண்டோம். ஓரிருவர் தவிர ஏனைய அனைவரையும் நாங்கள் கொன்றுவிட்டோம். அல்லாஹ் ஹத்தமையும் அழித்து விட்டான். ஹஜரையும் அதன் சுற்றுவட்டாரத்தையும் ஹதரத் அலா அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள். ஆனால் உள்ளூர் பாரசீகர்கள் பலர் புதிய அரசாங்கத்திற்கு எதிராக இருந்தார்கள். பெரும்பாலும் அவர்கள் மஃப்ரூக் ஷீபானி தனது சமுதாயங்களான தகலப் மற்றும் நமருடைய படைகளை அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறான், ஹஜரில் மதினாவின் ஆளுமை கவிழும் நேரம் நெருங்குகிறது என்ற செய்தியை பரப்பி மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தி வந்தார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிய வந்த போது அன்னார் ஹதரத் அலா அவர்களுக்கு இவ்வாறு கடிதம் எழுதினார்கள். மஃப்ரூக்கை தலைவனாக கொண்ட ஷோபான் பின் சாலபா கோத்திரத்தினர் உங்கள் மீது தாக்குதல் தொடுக்க இருக்கிறார்கள் என்பதும், தீமையை விரும்பும் விஷமிகள் இந்த செய்தியை பரப்புகிறார்கள் என்பதும் ஆய்வின் மூலம் உங்களுக்கு தெரிந்துவிட்டால் அவர்களை தண்டிப்பதற்காக படை அனுப்புங்கள். அவர்களை நசுக்கிவிடுங்கள். அவர்களுக்கு பின்னால் இருக்கும் கோத்திரங்களை நீங்கள் எந்த அளவுக்கு அச்சுறுத்திவிட வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒருபோதும் தலை தூக்க துணிச்சல் இருக்கக்கூடாது. முர்த்ததுகள் தாரைனில் ஒன்றிணைந்து விட்டார்கள். இது சம்பந்தமாக சில வரலாற்றாசிரியர்கள் எழுதியுள்ளார்கள். தாரைன் போர் ஹதரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் ஹிலாஃபத் காலத்தில் நடந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் சில வரலாற்றாசிரியர்கள் தாரைன் போர் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களின் காலத்தில் நடந்ததாக எழுதியுள்ளார்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த இடத்தில் முர்த்ததுகள் ஒன்று கூடினர். தாரைன் பாரசீக வளைகுடாவின் ஒரு தீவாக இருந்தது. பஹ்ரைனோடு ஒப்பிடுகையில் அது சில மைல்கள் தொலைவில் உள்ளது. அங்கு ஆரம்பத்திலிருந்தே கிறிஸ்தவ குடும்பங்கள் வசித்திருந்தன. ஹதரத் அலா அவர்களிடம் தோற்றுப்போன பிறகு தோற்றுப்போனவர்களில் உயிர் தப்பிய கிளர்ச்சியாளர்களின் ஒரு பெரும் பகுதி கப்பல்களில் அமர்ந்து தாரேன் சென்று விட்டது. மற்ற மக்கள் தத்தமது கோத்திரங்களின் பகுதிகளுக்கு திரும்பி சென்று விட்டார்கள். ஹதரத் அலா பின் ஹஸ்ரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்ர் பின் வாயில் கோத்திரத்தில் இஸ்லாத்தில் நிலைத்திருந்த மக்களுக்கு அவர்களை எதிர்த்து போரிடுமாறு எழுதினார்கள். மேலும் ஹதரத் அதீபா பின் நஹாஸ் மற்றும் ஹதரத் ஆமிர் பின் அப்துல் அஸ்வத் ஆகியோருக்கு நீங்கள் இருக்கும் இடத்திலேயே இருங்கள், எல்லா வழிகளிலும் முர்த்ததுகளை எதிர்கொள்வதற்காக காவல் அமர்த்திவிடுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். அவர்கள் ஹதரத் மஸ்மா அவர்களுக்கு அவர்களே முன்னோக்கி சென்று முர்த்ததுகளோடு போரிடுமாறு கட்டளையிட்டார்கள்.
அவர்கள் ஹஸ்ரத் ஹஸ்ஃபா தைமி மற்றும் முசன்னா பின் ஹாரிசா ஷீபானி ஆகியோருக்கு அவர்களும் அந்த முர்த்ததுகளோடு போர் புரியுமாறு கட்டளையிட்டார்கள். பஹ்ரைனில் முர்த்ததாகும் குழப்பம் எனும் நெருப்பை அணைப்பதில் முசன்னா பின் ஹாரிசா அவர்களும் பெரும் பங்களித்தார்கள். அவர்கள் தமது படையுடன் ஹதரத் அலா பின் ஹஸ்ரமி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒத்துழைப்பு நல்கினார்கள். பிறகு பஹ்ரைனில் இருந்து வடக்கை நோக்கி பயணமானார்கள். அவர்கள் கத்தீஃப் மற்றும் ஹஜரை கைப்பற்றினார்கள். தமது இந்த மிஷனிலேயே ஈடுபட்டிருந்தார்கள். எதுவரை என்றால் பஹ்ரைனின் முர்த்ததுகளுக்கு உதவி புரிந்த பாரசீக படைகளையும் அவர்களது அதிகாரிகளையும் வெற்றி கண்டார்கள். முர்த்ததுகளோடு போர் புரிவதற்காக அந்த பகுதிகளில் இஸ்லாத்தில் நிலைத்தென்ற மக்களை அழைத்து கொண்டு ஹதரத் அலா பின் ஹஸ்ரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இணைந்து கொண்டார்கள். கரையோரமாக வடக்கை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஹதரத் முசன்னா பின் ஹாரிசா அவர்களை பற்றி கேட்டபோது ஹதரத் கயஸ் பின் ஆசிம் அவர்கள் கூறினார்கள், இவர்கள் அறியப்படாத, வம்சம் தெரிந்திராத, ஒழுக்கமற்ற மனிதர் ஒன்றும் அல்ல. இவர்களோ முசன்னா பின் ஹாரிசா ஷீபானி ஆவார்கள். ஆக ஹஸ்ரத் முசன்னா பின் ஹாரிசா ஷீபானி அவர்கள் முர்த்ததுகளை தடுத்து நிறுத்துவதற்காக வழியின் எல்லைகளில் நின்றார்கள். முர்த்ததுகளில் சிலர் தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்றனர். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சிலர் தௌபா செய்ய மறுத்து முர்த்ததாக இருப்பதில் அடமாக இருந்தனர். அவர்கள் தமது பகுதியில் செல்வதை விட்டும் தடுக்கப்பட்டனர். எனவே அவர்கள் வந்த வழியாகவே திரும்பிச் சென்றனர். எதுவரை என்றால் அவர்களும் கப்பல்கள் வாயிலாக தாரைன் சென்றடைந்தனர். இவ்வாறு அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் ஓரிடத்தில் ஒன்று திரட்டிவிட்டான். ஹதரத் அலா அவர்கள் இணை வைப்பாளர்களின் படைகளிடத்திலேயே தங்கியிருக்கையில் அவர்களிடம் அவர்கள் கடிதம் எழுதியிருந்த பக்கர் பின் வாயிலிடமிருந்து அந்த கடிதங்களுக்கு பதில்கள் வந்துவிட்டன. அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைப்படி செயல்படுவார்கள் என்பதும் அவர்களுக்கு தேவையான உதவியை செய்வார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. ஹதரத் அலா அவர்களுக்கு அந்த மக்கள் தொடர்பாக அவர்கள் எண்ணியது போன்றே, அதாவது அவர்கள் முஸ்லிம்கள் ஆவர், கிளர்ச்சி செய்யவில்லை, போர் புரிய மாட்டார்கள் என்ற செய்தி கிடைத்ததும், மேலும் அவர்கள் சென்ற பிறகு பின்னால் பஹ்ரைன் வாசிகளில் யாருக்கும் துன்பம் தரும் எந்த சம்பவமும் ஏற்படாது என்று உறுதியான பிறகு அவர்கள் கூறினார்கள், இப்போது எல்லா முஸ்லிம்களும் தாரைனை நோக்கி செல்ல வேண்டும். அவர்கள் தாரைனுக்கு முதலில் செல்லுமாறு அழைப்பு விடுத்தார்கள். இந்த சம்பவத்தின் விளக்கம் பிறகு வரும். இந்த சம்பவத்தை எவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளதோ அது வெளிப்படையாக பார்க்கும்போது அசாத்தியமாக தென்படுகிறது. எவ்வாறு அவர்கள் கடலை கடந்தார்கள் என்பது தொடர்பாக ஓரளவு உண்மையும் இருக்கலாம், சிறிது மிகைப்படுத்தியும் கூறப்பட்டிருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் அதில் ஏதாவது உண்மை இருக்கிறது என்றால் அதன் விளக்கம் என்ன, அதற்கான விளக்கத்தை கடைசியில் எடுத்துரைத்து விடுவேன். எவ்வாறு இருப்பினும் கூறப்படுகிறது, முஸ்லிம்களிடம் தாம் பயணம் செய்து தீவு வரை செல்வதற்கு கப்பல்கள் ஏதும் இருக்கவில்லை. இதை பார்த்து ஹதரத் அலா பின் ஹஸ்ரமி ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து நின்றார்கள். மக்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு முன்பு சொற்பொழிவாற்றினார்கள். அதில் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் உங்களுக்காக கிளர்ச்சியாளர்களின் கூட்டங்களை ஒன்று திரட்டிவிட்டான், போரை கடலுக்குள் தள்ளிவிட்டான். அவன் முதலில் உங்களுக்கு நிலத்தில் தனது அடையாளங்களை, அந்த அடையாளங்கள் மூலமாக நீங்கள் கடலிலும் பாடம் கற்கும் பொருட்டு காட்டிவிட்டிருக்கிறான். உங்களது எதிரியை நோக்கி செல்லுங்கள், கடலை கிழித்தவாறு அவர்கள் பக்கம் முதலில் முன்னேறுங்கள், ஏனெனில் அல்லாஹ் அவர்களை உங்களுக்காக ஒன்று திரட்டியுள்ளான். அவர்கள் அனைவரும் இவ்வாறு பதிலளித்தார்கள், இறைவன் மீது ஆணையாக நாங்கள் அவ்வாறே செய்வோம். தஹனா பள்ளத்தாக்கின் அற்புதத்தை கண்ட பிறகு நாங்கள் உயிருடன் இருக்கும் வரை அவர்களை கண்டு அஞ்ச மாட்டோம். தபரியில் இந்த அறிவிப்பு உள்ளது. இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, அந்த அற்புதத்தில் முஸ்லிம்களின் ஓடிப்போன ஒட்டகங்களும் திரும்பி வந்துவிட்டிருந்தன, நீரூற்றும் பெருக்கெடுத்தது. அந்த அற்புதம் பற்றி ஏற்கனவே கூறப்பட்டு விட்டது. அதை பற்றி அவர்கள் கூறினார்கள், அந்த அற்புதத்தை நாங்கள் பார்த்து விட்டிருக்கிறோம். ஆக கடல் நீரில் நடப்பதற்கான அற்புதத்தையும் நாங்கள் காண்போம். ஹதரத் அலா அவர்களும் எல்லா முஸ்லிம்களும் அந்த இடத்திலிருந்து நடந்து கடலின் கரைக்கு வந்தார்கள். ஹதரத் அலா அவர்களும் அவர்களின் தோழர்களும்
இறைவனிடம் இவ்வாறு துவா செய்து கொண்டிருந்தார்கள்: யா அர்ஹமர் ராஹிமீன், யா கரீம், யா ஹலீம், யா அஹத், யா சமத், யா ஹய்யு, யா முஹில் மவுத், யா ஹய்யு, யா கய்யூமு, லா இலாஹ இல்லா அன்த யா ரப்பனா. பொருள்: கருணை காட்டுபவர்கள் எல்லாரையும் விட அதிகம் கருணை காட்டுபவனே, தயாளனே, அதிகம் பொறுத்து கொள்பவனே, தனித்தவனே, தேவையற்றவனே, உயிரோடு இருப்பவனே, மற்றவர்களுக்கு வாழ்வளிப்பவனே, இறந்தவர்களை உயிர்ப்பிக்கச் செய்பவனே, உயிரோடு இருப்பவனே, மற்றவர்களுக்கு வாழ்வளிப்பவனே, நிலைத்திருப்பவனே, மற்றவர்களை நிலைத்திருக்கச் செய்பவனே, எங்கள் இறைவா, உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு எவரும் இல்லை. எவ்வாறு இருப்பினும் கூறப்படுகிறது, ஹதரத் அலா அவர்கள் படையின் மக்கள் அனைவருக்கும் இந்த துவாவை செய்தவாறு கடலில் தமது பயண விலங்குகளை செலுத்துமாறு கூறினார்கள். ஆக முஸ்லிம்கள் அனைவரும் தமது படைத்தளபதியான ஹதரத் அலா பின் ஹஸ்ரமி ரலியல்லான் அவர்களை பின்பற்றிய வண்ணம் அவர்களுக்கு பின்னால் தமது குதிரைகள், கழுதைகள், ஒட்டகங்கள் மற்றும் கோவேறு கழுதைகள் மீது பயணித்தார்கள். அவற்றை கடலில் செலுத்திவிட்டார்கள். பிறகு அல்லாஹ்வின் வல்லமையை பாருங்கள், எவ்வித இழப்புமின்றி அந்த வளைகுடாவை கடந்து விட்டார்கள். அது தண்ணீர் தெளிக்கப்பட்ட மென்மையான மணலை போன்றும் அதன் மீது நடக்கிறார்கள் என்பது போன்றும் இருந்தது. ஒட்டகங்களின் கால்கள் கூட மூழ்கவில்லை. முஸ்லிம்களின் எந்த பொருளும் கடலில் தொலையவில்லை. பொருள்களை வைக்கும் ஒரு சிறு பை மட்டும் தொலைந்து போனதாக கூறப்படுகிறது. அதை கூட ஹதரத் தல்ஹா அவர்கள் தேடி எடுத்து வந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் கரையிலிருந்து தாரேன் வரை சென்ற பயணம் எடுத்துரைக்கப்படுகிறது. அது கப்பல்களை கொண்டு ஒரு பகல் மற்றும் ஓர் இரவில் கடக்கப்பட்டு வந்தது. ஆனால் அந்த குழு ஒரு பகலின் மிகவும் குறைந்த நேரத்திலேயே இந்த பயண தொலைவை கடந்துவிட்டது. இதன் விளக்கம் தபரி வரலாற்று நூலில் இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைய காலத்து எழுத்தாளர்கள் சிலர் கடலை கடந்த அந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிட்டவாறு அதற்கு விளக்கவும் எழுதுகிறார்கள். கூறுகிறார்கள், அப்போது பாரசீக வளைகுடாவில் கடல் உள்வாங்கியிருக்கலாம், அல்லது அறிவிப்பில் மிகைப்படுத்துதல் இருக்கலாம். உண்மையில் முஸ்லிம்களுக்கு உள்ளூர் வாசிகள் மூலமாக கப்பல்கள் கிடைத்துவிட்டிருக்கலாம். அவற்றின் மீது பயணித்து அவர்கள் கடலை கடந்திருக்கலாம். ஆனால் முஸ்லிம்கள் பஹ்ரைன் சென்றடைந்து விட்டார்கள் என்பதில் ஐயமில்லை. எப்படி சென்றடைந்தார்கள் என்பதை அல்லாஹ்வே நன்கறிவான். மற்றபடி அற்புதங்களை பொறுத்தவரை ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலிலான் அவர்கள் தமது ஓர் விளக்க உரையில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு அடிப்படை வழிகாட்டலை வழங்கியுள்ளார்கள். அதை எடுத்துரைத்து விடுகிறேன். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலிலான் அவர்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த போது கடல் பிளந்த சம்பவத்துக்கு விளக்க உரை வழங்கி விளக்கியவாறு கூறுகிறார்கள். திருக்குர்ஆனில் இந்த சம்பவம் வந்துள்ளது. அன்னார் கூறுகிறார்கள், திருக்குர்ஆன் கூறுவதற்கு ஏற்ப சம்பவத்தின் தன்மை இவ்வாறு தெரிய வருகிறது. அதாவது, இஸ்ரவேலர்கள் அர்ஸே முகத்தஸ் செல்வதற்காக நடந்து கொண்டிருந்தார்கள். பின்னால் இருந்து ஃபிர்அவுனின் படை வந்தடைந்தது. அதை பார்த்த இஸ்ரவேலர்கள் பதற்றமடைந்து இப்போது பிடிக்கப்படுவோம் என்று நினைத்தனர். ஆனால் அல்லாஹ் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு ஆறுதல் அளித்தான். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தமது தடியை கடலில் அடிக்குமாறு கூறினான். அதன் விளைவாக கடலில் ஒரு வழி உருவாகிவிட்டது. அது வழியாக அவர்கள் முன்னோக்கி பயணமானார்கள். அவர்களுக்கு இருபுறமும் தண்ணீர் இருந்தது. அது மணல் குன்றுகளைப் போன்று, அதாவது உயரமாக தென்பட்டது. ஃபிர்அவுனின் படை அவர்களை பின்தொடர்ந்தது. ஆனால் இஸ்ரவேலர்கள் நலமாக கடந்து சென்ற பிறகு மீண்டும் தண்ணீர் திரும்பியது. எகிப்தியர்கள் மூழ்கி போனார்கள். அன்னார் எழுதுகிறார்கள், இப்போது இந்த சம்பவத்தை புரிவதற்கு ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். திருக்குர்ஆனின் போதனைப்படி அற்புதங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வருகின்றன. எந்த மனிதனுக்கும் அதில் தலையீடும் ஆதிக்கமும் இருக்காது. ஆகவே ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடியை ஓங்கியதும் கடலில் அடித்ததும் ஓர் அடையாளத்திற்காகவே இருந்தது. அது அல்லாமல் கடல் உள்வாங்கியதில் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த தடிக்கு எந்த தலையீடும் கிடையாது. இவ்வாறே இதையும் நினைவில் கொள்ள வேண்டும். திருக்குர்ஆனின் சொற்களிலிருந்து கடல் 2 துண்டுகளாக பிரிந்ததாகவும் அது வழியாக ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடந்து சென்று விட்டதாகவும் ஒருபோதும் நிரூபணமாகவில்லை. மாறாக இந்த சம்பவம் பற்றி திருக்குர்ஆனில் 2 சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஒன்று ஃபரக, மற்றொன்று இன்ஃபலக. அவற்றின் பொருள் விலகிவிடுவதாகும். ஆக திருக்குர்ஆனின் சொற்கள் படி
இந்த சம்பவத்திற்கான விளக்கமாக இதுவே நிரூபணமாகிறது. அதாவது இஸ்ரவேலர்கள் கடக்கும்போது கடல் விலகிவிட்டது, அதாவது கரையிலிருந்து விலகிவிட்டது, மணல் தென்பட்டது. அது வழியாக இஸ்ரவேலர்கள் கடந்து சென்று விட்டார்கள். பொதுவாக கடற்கரை ஓரங்களில் இவ்வாறு நிகழ்வதுண்டு. ஆக நெப்போலியனின் வாழ்க்கை வரலாற்றிலும் எழுதப்பட்டுள்ளது. அவன் எகிப்து மீது தாக்குதல் தொடுத்த போது அவனும் தனது படையின் ஒரு பகுதியோடு செந்நதியின் கரையோரமாக கடல் உள்வாங்கிய போது கடந்து சென்றான். அவன் கடப்பதற்குள் அலை மேலோங்கும் நேரம் வந்துவிட்டது. மிகவும் சிரமப்பட்டு தப்பினான். இந்த சம்பவத்தில், அதாவது ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சம்பவத்தில் இருந்த அற்புதம் என்னவெனில், அல்லாஹ் இஸ்ரவேலர்களை கடல் உள்வாங்கும் நேரத்தில் கடலுக்கு அருகில் கொண்டு சேர்த்தான். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையை உயர்த்தியதுமே அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ் தண்ணீர் பின்வாங்க ஆரம்பித்தது. ஆனால் ஃபிர்அவுனின் படை கடலில் இறங்கிய போது எத்தகைய அசாதாரணமான தடைகள் அவனது வழியில் இடைப்பட்டன என்றால், அவனது படை மிகவும் மந்தமான வேகத்தில் இஸ்ரவேலர்களுக்கு பின்னால் சென்றது. அது கடலில் இருக்கும்போதே அலை பொங்கி வந்துவிட்டது. எதிரி மூழ்கி போனான். கடலில் உள்வாங்குதலும் அலை மேலோங்குதலும் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஒரு நேரத்தில் தண்ணீர் கரையிலிருந்து வெகு தூரம் பின்னால் சென்றுவிடும். ஒரு நேரத்தில் நிலப்பகுதிக்கு இன்னும் முன்னுக்கு வந்துவிடும். கடல் பிளந்த சம்பவம் இதே அலைகளின் ஏற்ற இறக்கத்துடன் தொடர்புடையது. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடல் உள்வாங்கும் நேரத்தில் கடல் வழியாக கடந்து சென்றார்கள். கடல் பின்வாங்கியிருந்தது. அதற்கு பிறகு ஃபிர்அவுன் வந்தடைந்தான். அவன் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றதிலிருந்து குறைந்தது ஒரு நாளுக்கு பிறகு சென்றான். அவன் கொலைகளை செய்தவாறு கடலை வந்தடைந்த அந்த நேரத்தில் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாம் கடந்து சென்று கொண்டிருந்த அந்த கடலின் காய்ந்த பகுதியின் பெரும் பகுதியினை கடந்து விட்டிருந்தார்கள். அவர்கள் கடந்து செல்வதை பார்த்த ஃபிர்அவுன் உடனடியாக அதில் தனது ரதங்களை செலுத்திவிட்டான். ஆனால் ஈரமாக இருந்த கடல் மணல் அவனது ரதங்களை அழிப்பதற்கு காரணமாக அமைந்தது. அவனது ரதங்கள் அதில் புதைய ஆரம்பித்தன. எவ்வளவு தாமதமாகிவிட்டதென்றால், அலை எழும்பும் நேரம் வந்துவிட்டது. தண்ணீர் முன்னோக்கி வர ஆரம்பித்தது. இப்போது அவனுக்கு இரண்டு விஷயங்களுமே சிரமமாக இருந்தன. அவனால் முன்னோக்கியும் செல்ல முடியாமல் பின்னாலும் வர முடியாமல் இருந்தது. விளைவு, கடல் அவனை சூழ்ந்து கொண்டது. அவனும் அவனது பல கூட்டாளிகளும் கடலில் மூழ்கிவிட்டனர். அலை வீசும் நேரமாக இருந்ததால் கரையை நோக்கி பாய்ந்து கொண்டிருந்த கடல் நீர் அவர்களது சடலங்களை கரையில் வீசியது. எவ்வாறு இருப்பினும், நான் கூறியது போன்று எப்படியோ ஒரு வழியாக முஸ்லிம்கள் தாரேன் சென்றடைந்து விட்டார்கள். அப்போதும் கூட இதே போன்று கடல் உள்வாங்குதல் மற்றும் அலை எழுதலாக சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம். தாரைன் சென்றடைந்ததும் அங்கு முஸ்லிம்களுக்கும் முர்த்ததான கிளர்ச்சியாளர்களுக்கும் போர் நடைபெற்றது. மிகவும் அதிகமாக இரத்தம் சிந்தும் போர் நடைபெற்றது. அதில் அவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர், அதாவது கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டனர். செய்தி தெரிவிப்போர் கூட எவரும் மிஞ்சவில்லை. முஸ்லிம்கள் அவர்களின் குடும்பத்தாரை அடிமைகளாக ஆக்கி கொண்டார்கள். அவர்களது சொத்துக்களை கைப்பற்றி விட்டார்கள். குதிரை வீரர் ஒவ்வொருவருக்கும் 6000 திர்ஹம்கள், சிப்பாய் ஒவ்வொருவருக்கும் 2000 திர்ஹம்கள் என்ற விதமாக போர் செல்வங்கள் கிடைத்தன. முஸ்லிம்கள் கடற்கரையோரமாக அவர்கள் வரை சென்றடைவதிலும் அவர்களோடு போரிடுவதிலும் நாள் முழுவதும் செலவாகிவிட்டது. அங்கு பணியை முடித்ததும் அவர்கள் மீண்டும் திரும்பி வந்து விட்டார்கள். ஹஜ்ரத் சமாமா பின் அசால் அவர்களின் ஷஹாதத் சம்பவம் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் அலா பின் ஹஸ்ரமி ரலியல்லான் அவர்கள் அங்கேயே தங்க விரும்பிய மக்களை தவிர மற்ற மக்கள் அனைவரையும் திரும்ப அழைத்து வந்துவிட்டார்கள். திரும்பி வந்தவர்களில் ஹஜ்ரத் சமாமா பின் அசால் அவர்களும் ஒருவராவார்கள். அப்துல்லா பின் ஹஸ்ப் கூறுகிறார்கள், நாங்கள் பனு கயஸ் பின் சாலபாவின் ஒரு நீரூற்றிற்கருகே தங்கியிருந்தோம். மக்களின் பார்வை ஹஜ்ரத் சமாமா அவர்கள் மீது பட்டது. அவர்கள் ஹதமுடைய மேலங்கியை அன்னாரது உடலில் கண்டார்கள். இது ஹதம் கொல்லப்பட்ட பிறகு போர் செல்வத்தில் ஹஜ்ரத் சமாமா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அதே மேலங்கிதான். அவர்கள் விசாரித்து வருவதற்காக ஒருவரை அனுப்பினார்கள், அதாவது அந்த கோத்திரத்து மக்கள் அனுப்பினார்கள். அந்த நபரிடம் ஹஜ்ரத் சமாமா அவர்களிடம் சென்று இந்த மேலங்கி அவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று விசாரித்து வருமாறு கூறினார்கள். மேலும் ஹதம் பற்றி நீர்தான் அவரை கொன்றீரா என்றும் விசாரித்து வா என்று கூறி அனுப்பினார்கள். ஹதம் அந்த மக்களின் தலைவனாக இருந்திருப்பான். அந்த மனிதன் வந்து ஹஜ்ரத் சமாமா அவர்களிடம் மேலங்கியை பற்றி விசாரித்தான்.
அவர்கள் இது எனக்கு போர் செல்வத்தில் கிடைத்தது என்று கூறினார்கள். அந்த மனிதன் நீர்தான் ஹதமை கொன்றீரா என்று கேட்டான். ஹதரத் சமாமா அவர்கள் கூறினார்கள், அவனை கொல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்ததுதான், ஆனால் நான் கொல்லவில்லை. அந்த மனிதன் இந்த மேலங்கி உன்னிடம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டான். அதற்கு ஹதரத் சமாமா அவர்கள், இதற்கான பதிலை நான் ஏற்கனவே கூறிவிட்டேன், போர் செல்வத்தில் கிடைத்தது என்று கூறினார்கள். ஆக அந்த கோத்திரத்து மனிதன் திரும்பி வந்து தனது நண்பர்களுக்கு இந்த முழு உரையாடலை பற்றியும் தகவல் கொடுத்தான். பிறகு அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஹஜரத் சமாமா அவர்களிடம் வந்து அவர்களை சுற்றி வளைத்து கொண்டனர். அவர்கள் எல்லாரும் நீர்தான் ஹதமை கொன்றீர் என்று கூறினர். ஹஜரத் சமாமா அவர்கள் கூறினார்கள், நீங்கள் பொய்யுரைக்கிறீர்கள், நான் அவனை கொல்லவில்லை. ஆயினும் இந்த மேலங்கி எனக்கு போர் செல்வத்தில் பங்காக கிடைத்தது. அவர்கள் கூறினார்கள், பங்கு கொன்றவருக்குத்தான் கிடைக்கும். ஹஜரத் சமாமா கூறினார்கள், மேலங்கி அவனது உடலில் இருக்கவில்லை, மாறாக அவனது பயண விலங்கிலிருந்தோ அல்லது பொருள்களிலிருந்தோ கிடைத்தது. மக்கள் நீர் பொய்யுரைக்கிறீர் என்று கூறி அவர்களை ஷஹீதாக்கிவிட்டனர். 10வது போர்படை பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. இது கிளர்ச்சியாளர்களான முர்த்ததுகளுக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஹதரத் சுவைத் பின் முக்ரின் அவர்களின் போர்ப்படையாகும். ஹதரத் அபு பக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஹதரத் சுவைத் பின் முக்ரின் அவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தார்கள். அவர்களுக்கு ஏமனின் பகுதியான திஹாமாவுக்கு செல்லுமாறு ஆணையிட்டார்கள். அகராதியில் திஹாமா என்பதற்கு கடுமையான வெப்பம் மற்றும் காற்று நின்று போதல் என்றும் பொருளுண்டு. இவ்வாறே அகராதியில் இதற்கு ஒரு பொருள் தாழ்வான பகுதி என்பதுமாகும். ஏமனின் மேற்கிலும் தெற்கிலும் செங்கடலின் கரையோரத்தில் தாழ்வான ஒரு நிலப்பரப்பு தொடர் உள்ளது. அதை திஹாமா என்பர். அந்த நிலப்பரப்பில் மிகவும் தாழ்வான ஆனால் படிப்படியான மலைத்தொடர்கள் காணப்படுகின்றன. திஹாமாவின் வடக்கு எல்லை மக்காவுக்கு அருகில் சென்றடைந்தது. தெற்கு எல்லை ஏமனின் தலைநகரமான சனாவிலிருந்து சற்றேறக்குறைய 350 மைல் தூரம் வரை சென்று முடிவடைந்தது. திஹாமா ஏமனின் ஒரு மாவட்டமாக இருந்தது. அதில் பல கிராமங்களும் சிற்றூர்களும் இருந்தன. இதுவோ ஏமனின் திஹாமாவை பற்றிய அறிமுகமாகும். ஹஜ்ரத் சுவைத் பின் முக்ரின் அவர்களின் அறிமுகம் பின்வருமாறு. ஹஜ்ரத் சுவைத் அவர்களின் தந்தையார் பெயர் முக்ரின் பின் ஆயிஸ். இவர்கள் பசீனா கோத்திரத்தைச் சேர்ந்தவர்களாவார்கள். இவர்களது புனைப்பெயர் அபு அத்தி, புனைப்பெயர் அபு அமர் என்றும் கூறப்பட்டுள்ளது. இவர்கள் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அகழ் போரில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு எல்லா போர்களிலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தார்கள். இவர்கள் ஹஜ்ரத் நுஅமான் பின் முக்ரின் அவர்களின் சகோதரர் ஆவார்கள். அவர்கள் ஈரானிய வெற்றிகளில் அரும்பெரும் பணிகளை ஆற்றியவராவார்கள். வரலாற்று நூல்களிலிருந்து ஹஜ்ரத் சுவைத் ரலியல்லாஹு அவர்கள் திஹாமா சென்றது, அங்கு அவர்கள் முர்த்ததுகளுக்கு எதிராக மேற்கொண்ட நடவடிக்கைகள் ஆகியவற்றை பற்றிய குறிப்பு கிடைக்கவில்லை. ஆயினும் வரலாற்று நூல்களில் திஹாமா வாசிகள் முர்த்ததானது மற்றும் கிளர்ச்சி செய்தது ஆகியவற்றின் நிலைமைகளும் சம்பவங்களும் இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டில் ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு பிறகு ஏமனில் ஜகாத் வசூலிப்பவர்களை நியமித்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏமனை 7 பகுதிகளாக பிரித்திருந்தார்கள். திஹாமாவுக்கு ஆட்சியாளராக தாஹிர் பின் அபு ஹாலா அவர்களை நியமித்திருந்தார்கள். திஹாமாவில் மிகவும் எளிமையான அரபு மக்கள் மட்டுமின்றி 2 பெரிய மற்றும் முக்கியமான கோத்திரங்களும் இருந்தன. ஒன்று அக், மற்றொன்று அஷ்அர். தபரி வரலாற்று நூல் எழுதப்பட்டுள்ளது. எல்லாருக்கும் முதலாக ஹஜ்ரத் அத்தாப் பின் உசைத் மற்றும் ஹஜ்ரத் உஸ்மான் பின் அபில் ஆஸ் ஆகியோர் ஹஜ்ரத் அபு பக்ர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இவ்வாறு எழுதினார்கள். எங்கள் பகுதியில் முர்த்ததுகள் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் தொடுத்துவிட்டனர். நான் ஏற்கனவே கூறிவிட்டது போன்று முர்த்ததுகள் வெறும் முர்த்ததுகளாக மட்டும் இருக்கவில்லை, இந்த மக்கள் முஸ்லிம்கள் மீது தாக்குதலும் தொடுத்து வந்தனர். இங்கும் இதே சூழ்நிலைதான் இருக்கிறது. எனவே ஹஜ்ரத் அத்தாப் அவர்கள் தமது சகோதரர் ஹஜ்ரத் ஹாலித் பின் உசைத் அவர்களை திஹாமா மக்களை தண்டிப்பதற்காக அனுப்பினார்கள். அங்கு பனு மத்லஜுடைய ஒரு பெரிய கூட்டமும் ஹுசாஆ மற்றும் கனானாவின் பல்வேறு கூட்டங்களும் பனு மத்லஜின் குடும்பமான பனு ஷனூபை சேர்ந்த ஜுந்துப் பின் சல்மாவின் தலைமையில் முர்த்ததாகி போருக்காக ஒன்று கூடியிருந்தது. எதிரிகள் இரு சாராருக்கும் போர் நடைபெற்றது. ஹஜ்ரத் ஹாலித் பின் உசைத் அவர்கள் அவர்களை தோற்கடித்து சிதறிப்போக செய்து விட்டார்கள்.
பல மக்களை கொன்றுவிட்டார்கள். அதில் எல்லாரையும் விட அதிகமாக பனு ஷடோ மக்கள் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே ஆகியிருந்து விட்டது. இந்த சம்பவம் ஹதரத் அத்தாப் அவர்களின் பகுதியை முர்த்ததாகும் குழப்பத்தை விட்டும் தூய்மையாக்கிவிட்டது. ஜுந்துப் தப்பியோடி விட்டான். பிறகு சில காலங்கள் கழித்து அவன் மீண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். ஓர் அறிவிப்பில் வருகிறது, ஹசரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்திற்கு பிறகு திஹாமாவில் எல்லாரையும் விட அதிகமாக அக் மற்றும் அஷ்அர் கோத்திரங்கள் கிளர்ச்சி செய்தன. அதன் விவரம் பின்வருமாறு: அந்த மக்களுக்கு ஹதரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான செய்தி தெரிய வந்தபோது அவர்களில் பலதரப்பட்ட மக்கள் ஒன்றிணைந்தனர். பிறகு ஹசம் கோத்திரத்து மக்களும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அவர்கள் கடற்கரையோரம் அலாப் எனும் இடத்தில் முகாமிட்டனர். மேலும் தலைவரில்லாத சிப்பாய்களும் அவர்களுடன் வந்திணைந்து கொண்டனர். அலாபும் மக்காவின் கரையோர பகுதிகளுக்கு நடுவில் உள்ள அக்கோத்திரத்தின் ஒரு பகுதியாகும். ஹதரத் தாஹிர் பின் அபுஹாலா அவர்கள் ஹதரத் அபுபக்கர் அவர்களுக்கு அதை பற்றி தகவல் கொடுத்தார்கள். அந்த மக்களை தண்டிப்பதற்காக தாமே சென்றார்கள். தாம் புறப்பட்ட தகவலையும் அவர்கள் ஹதரத் அபுபக்கர் அவர்களுக்கு எழுதிவிட்டார்கள். ஹதரத் தாஹிர் அவர்களுடன் மஸ்ரூக் அக்கி மற்றும் அக்கோத்திரத்தைச் சேர்ந்த அவர்களின் சமுதாயத்தில் முர்த்தத் ஆகாத மக்கள் இருந்தார்கள். எதுவரை என்றால் அலாபில் அந்த மக்களுடன் சென்று இணைந்து கொண்டார்கள். அங்கு அவர்களுடன் கடுமையான போர் புரிந்த பிறகு அல்லாஹ் எதிரிகளுக்கு தோல்வி வழங்கினான். முஸ்லிம்கள் அவர்களை தயக்கமின்றி கொன்று குவித்தார்கள். வழிகள் முழுவதும் அவர்களில் கொல்லப்பட்டவர்களின் நாற்றம் பரவிவிட்டது. முஸ்லிம்களுக்கு ஒரு மகத்துவமிக்க வெற்றி கிடைத்தது. திஹாமாவில் முர்த்ததான சம்பவங்களை எடுத்துரைத்த வண்ணம் ஓர் எழுத்தாளர் எழுதுகிறார்: திஹாமாவில் முர்த்ததாகும் விஷயத்தை நசுக்குவதில் முதலிடத்தில் தாஹிர் பின் அபுஹாலா அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஹசரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரப்பிலிருந்து திஹாமாவுக்காக திஹாமாவின் பகுதியில் ஆளுநராக இருந்தார்கள். அது அக் மற்றும் அஷ்அர் கோத்திரத்தின் தாய்நாடாக இருந்தது. பிறகு ஹதரத் அபுபக்கர் அவர்கள் ஒக்காஷா பின் சவுர் அவர்களுக்கு திஹாமாவில் தங்குமாறும் அதன் வாசிகளை தம்மிடம் ஒன்று திரட்டி அவர்களது, அதாவது ஹதரத் அபுபக்கர் ரலிலான் அவர்களது ஆணைக்காக காத்திருக்குமாறும் கட்டளையிட்டார்கள். ஹதரத் ஒக்காஷா அவர்கள் ஹதரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்தின் போது ஹிஸ்ர்மௌத்துடைய 2 பகுதிகளான சகாசக் மற்றும் சகூனில் ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஹசரத் அபுபக்கர் அவர்கள் பஜீலா என்னும் கோத்திரத்திடம் ஜலீல் பின் அப்துல்லா பஜலி அவர்களை திருப்பி அனுப்பி அவர்களுக்கு அவர்கள் தமது சமுதாயத்தில் உறுதியாக நிலைநிற்கும் முஸ்லிம்களை உடன் அழைத்து கொண்டு இஸ்லாத்தை விட்டும் முர்த்ததாகி விட்டவர்களோடு போர் புரியுமாறும், பிறகு ஹஸ்ம் கோத்திரத்தை சென்றடைந்து அவர்களில் முர்த்ததானவர்களோடு போர் புரியுமாறும் கட்டளையிட்டார்கள். ஜசீர் அவர்கள் தமது பணிக்காக புறப்பட்டார்கள். சித்திக் அக்பர் ரலியல்லான் அவர்கள் என்ன ஆணையிட்டார்களோ அதை நிறைவேற்றினார்கள். சில மக்களை தவிர எவரும் அவர்களை எதிர்கொள்ள முன்வரவில்லை. அன்னார் அவர்களை கொன்று அவர்களை சிதறடித்து விட்டார்கள். இந்த போர்ப்படைகள் பற்றி கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. இனி 11வது போர்ப்படை பற்றி கூறப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நான் சில மர்ஹூம்களை பற்றி எடுத்துரைக்க விரும்புகிறேன். அவர்களில் இருவரோ புர்கினோ ஃபாசோவை சார்ந்த நமது இளைஞர்கள் ஆவார்கள். ஜூன் 11 அன்று மாலை இவர்களது பகுதியான டோரியின் மண்டலத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் இவர்கள் இருந்தபோது இவர்கள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் தொடுத்தனர். அங்கு பல மக்கள் கொல்லப்பட்டனர். அதில் நமது இந்த 2 அஹ்மதி காதிம்களும் ஷஹீதாகிவிட்டார்கள். இவர்கள் தமது கடையில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். துப்பாக்கி சூடு நடந்தது. சம்பவ இடத்திலேயே ஷஹீதாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களில் ஒருவர் பெயர் டேகு ஜக்கரியா ஆகும். வயது 32. இவர்களுக்கு டோரி மண்டலத்தில் ஹுத்தாமுல் அஹ்மதியாவின் மண்டல காய்தாக தொண்டாற்றுவதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. கானாவின் மதரசத்துல் ஹிஃப்ஸில் திருக்குர்ஆன் மனனம் செய்வதற்காகவும் சென்றார்கள். சில காலம் மனனம் செய்துவிட்டு திரும்பி வந்துவிட்டார்கள். ஜமாத் பணிகளுக்காக எப்பொழுதும் ஆஜராக இருப்பார்கள். எல்லா பணிகளுக்காகவும் லப்பை கூறியவாறு தம்மை அர்ப்பணித்து வந்தார்கள். ஐங்கால தொழுகைகளை முறையாக பேணி வந்தார்கள். தஹஜுத் மற்றும் நஃபில்களையும் முறையாக நிறைவேற்றுபவராக இருந்தார்கள். தமது சந்தாக்களையும் முறையாக செலுத்துபவராக இருந்தார்கள். மாதாந்திர வருமானம் போகவும் ஏதாவது கூடுதல் வருமானம் வந்தால் உடனடியாக அதற்கும் சந்தா செலுத்தி விடுவார்கள். ஜமாத் மற்றும் ஹிலாஃபத் மீது உண்மையான அன்பு இருந்தது. முறையாக ஜுமா பேருரைகளை கேட்டு வந்தார்கள்.
எம்டிஏவின் இதர நிகழ்ச்சிகளையும் மிகவும் ஆர்வத்துடன் பார்த்து வந்தார்கள். இவர்களின் உள்ளூர் மிஷனரி கூறுகிறார்கள், அவர்களுடனான கடைசி சந்திப்பில் இவர்கள் கூறினார்கள், காலத்தின் ஹலீஃபா அவர்களை சந்திக்கும் நட்பாக்கியம் எப்போது கிடைக்கும் என்று ஹலீஃபாவை சந்திப்பதற்கு இவர்களுக்கு அதிகம் ஆசை இருந்தது. முஅல்லிம் சாஹிப் எழுதுகிறார், முன்னுதாரணமான ஒரு ஹாதிமாக திகழ்ந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் இவர்களின் துணைவியார் ஒருவரும் 2 மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர். இரண்டாவது ஷஹீத் டேகு மூசா சாஹிப் ஆவார்கள். அவர்களுக்கு வயது 34. இவர்கள் அப்போது தமது மஜ்லிஸ் சாயி தீங்காவில் ஹுத்தாமுல் அஹமதியாவின் உள்ளூர் காயிதாக இருந்தார்கள். தமது ஜமாத்தின் எல்லா நிகழ்ச்சிகளிலும் எல்லாரையும் விட அதிகமாக பங்கு பெறுவார்கள். மற்றவர்களையும் கலந்து கொள்ள செய்வார்கள். தொழுகைகளையும் சந்தா செலுத்துவதையும் முறையாக கடைபிடித்து வந்தார்கள். இவர்களுடைய ஜமாத்தில் பள்ளிவாசல் இருக்கவில்லை. இவர்கள் உள்ளூர் அளவில் ஒரு ஷெட்டை அங்கு முறையாக தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அமைப்பதற்கு முயற்சி செய்து வந்தார்கள். இவர்கள் எனக்கு தொடர்ச்சியாக கடிதங்களும் எழுதி வந்தார்கள். தலைமையகத்திலிருந்து சுற்றுப்பயணம் செய்வதற்காக யார் சென்றாலும் அவருக்கு விருந்தோம்பல் செய்வார்கள். தாமும் உடனிருந்து பணி செய்ய வைப்பார்கள். மற்றவர்களுடன் கலந்து கொள்வார்கள். பின்விட்டு சென்றவர்களில் இவர்களின் 2 மனைவிமார்களும் 3 மகள்களும் உள்ளனர். அல்லாஹ் இவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி கருணுடன் நடந்து கொள்வானாக, படித்தரத்தை உயர்த்துவானாக. இந்த 2 ஷஹீதுகளை பற்றியும் அங்குள்ள அமீர் சாஹிப் எழுதுகிறார்கள், இந்த ஹாதிம்கள் இருவரும் தமது உள்ளூர் மிஷனரி டேகு அஹமத் போரிமா சாஹிப் அவர்களின் சகோதரர்கள் ஆவார்கள். அவர்கள் தற்போது ரேடியோ அஹமதியாவின் இன்சார்ஜாக இருக்கிறார்கள். அவர்களுடைய சகோதரர்கள் ஆவார்கள். இவர்களின் குடும்பத்தில் அஹமதியத் இவர்களின் தந்தையார் இப்ராஹிம் ஹுந்தி சாஹிப் அவர்கள் மூலமாக வந்தது. அவர்கள் மிகவும் கலப்பற்ற மற்றும் உத்வேகம் கொண்ட இறைவன்பால் அழைப்பவராக இருந்தார்கள். அவர்கள் டோரி மண்டலத்தில் அன்சாருல்லா ஜெய்மாகவும் இருந்துள்ளார்கள். 2011 அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டிருந்தார்கள். பிறகு அமீர் சாஹிப் மேற்கொண்டு துவாவிற்காகவும் எழுதுகிறார்கள், புர்கினோ ஃபாசோவில் 2015 பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கின்றன. நாட்டின் வடக்கு பகுதியில் அதிகம் நாசம் செய்யப்படுகிறது. 2 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்துள்ளனர். அல்லாஹ் அவர்களுக்கும் அமைதிக்கான சூழலை உருவாக்குவானாக. உலகின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலைகள் இப்போது சீர்கெட்டு வருகின்றன. இந்த பயங்கரவாதத்திற்கான சாத்தியங்கள் இன்னும் அதிகமாகின்றன. அல்லாஹ்வே மனித குலத்தின் மீது கருணை புரிவானாக. இவர்களுக்கு அறிவை வழங்குவானாக. 2வது குறிப்பு உமர்பூர் சிந்த் மாவட்டத்தின் ஊரான சாதிக்பூரைச் சேர்ந்த நூரம் கான் சாஹிப் அவர்களின் மகன் பலோச்சி முகமது யூசுப் சாஹிப் அவர்களுடையது. இவர்களும் கடந்த நாட்களில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் டேரா காசி கானைச் சேர்ந்த பலோச்சி ஆவார்கள். அங்கு பிறந்தார்கள். 1934 ஹசரத் மௌலானா குலாம் ரசூல் ராஜ்கே சாஹிப் ரலியல்லான் அவர்கள் மூலமாக இவர்களின் குடும்பத்தில் அஹ்மதியத் வந்தது. பாகிஸ்தான் உருவான பிறகு இவர்கள் ஹிஜ்ரத் செய்து உமர்கோட்டின் சாதிக்பூரில் தஹ்ரீக்கே ஜதீதுடைய நிலங்களில் வந்துவிட்டார்கள். பிறகு இவர்கள் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் ரவ்வாவில் வசித்திருந்தார்கள். அந்த மஹல்லாவில் இவர்களுக்கு மோதினாராக தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. அல்லாஹ் நருளால் மூசியாக இருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் துணைவியார் மட்டுமின்றி 7 மகன்களும் 4 மகள்களும் உள்ளனர். இவர்களின் ஒரு மகன் ஷபீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இயக்கத்தின் முரபி ஆவார்கள். இன்றைய நாள்களில் ஐவரி கோஸ்டில் தொண்டாற்றுவதற்கான நல்வாய்ப்பு பெறுகிறார்கள். செயல்களத்தில் இருப்பதன் காரணத்தால் இவர்களால் தமது தந்தையாரின் ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. மர்ஹூம் அவர்களின் 2 மகன்வழி பேரர்களும் கூட இயக்கத்தின் முரபி ஆவார்கள். இவர்களின் மகன் ஷபீர் சாஹிப் இயக்கத்தின் முரபி எழுதுகிறார்கள், பல நட்பண்புகளுக்கு சொந்தக்காரராக தந்தையார் இருந்தார்கள். நாங்கள் குழந்தை பருவத்திலிருந்தே இவர்கள் முறையாக தஹஜ்ஜுத் தொழுது வருவதை கண்டிருக்கிறோம். தினமும் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு உரத்த குரலில் திலாவத் செய்து வந்தார்கள். ஹிலாஃபத் மீது அளவு கடந்த அன்பு செலுத்தக்கூடியவராகவும் இருந்தார்கள். மகன் கூறுகிறார்கள், நான் வீட்டிற்கு செல்லும் போதெல்லாம் என்னை அழைத்து கூறுவார்கள், எனது 2 விஷயங்களை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். எப்போதும் ஹிலாஃபத்தோடு நன்றியுடன் நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வக்ஃபுக்கான உரிமையை செலுத்த வேண்டும். மிகவும் அதிகமாக விருந்தோம்பல் செய்யக்கூடியவராகவும் இருந்தார்கள். வழியில் செல்லும் மக்களை வீட்டிற்கு அழைத்து வருவார்கள். இவர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காகவும் ஜமாத் அல்லாத மக்கள் பலர், இந்துக்கள் போன்ற அனைவரும் வந்திருந்தனர். மிகவும் நல்ல சொற்களில் இவர்களை நினைவு கூர்ந்தார்கள். மேலும் எங்களுடைய தந்தையார் மரணித்து விட்டார் என்று கூறினார்கள். ஏனெனில் இவர்கள் ஏழைகளுக்கு மிகவும் உதவி வந்தார்கள். 3வது குறிப்பு
அன்பிற்குரிய வாக்கிஃபா நவ் முபாரிசா ஃபாரூக் அவர்களுடையதாகும். ரப்வாவைச் சேர்ந்தவர். ஃபாரூக் அகமது சாஹிப் அவர்களின் மகளாவார்கள். இவர்களும் கடந்த நாள்களில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த பெண் பிள்ளை 11 வயதுடையவராக இருக்கும்போது உயர் அழுத்த மின்சார கம்பியை தொட்டதன் காரணமாக இவர்களின் 2 கைகளும் செயலிழந்து விட்டன, வீணாகிவிட்டன. பிறகு 2 கைகளையும் வெட்ட வேண்டிய நிர்பந்தம் வந்தது. ஆனால் அந்த நிலையிலும் இந்த பெண் துணிவை இழக்கவில்லை. தமது கல்வியை தொடர்ந்தார். முதலில் இவர் வாயால் பேனாவை பிடித்து எழுதுவதற்கு பயிற்சி மேற்கொண்டார். பிறகு 2 கை முட்டிகளை இணைத்து எழுதுவதற்கு பயிற்சி செய்தார். மேலும் இவ்வாறு சில மாதங்களிலேயே மிகவும் அழகாக எழுத ஆரம்பித்து விட்டார். கல்வியையும் தொடர்ந்தார். சில காலத்திற்கு பிறகு இந்த குடும்பம் ரப்வாவிற்கு இடம்பெயர்ந்து விட்டது. இங்கும் தனது கல்வியை தொடர்ந்தார். 2013இல் நல்ல மதிப்பெண்கள் பெற்று BA தேர்ச்சி பெற்றுவிட்டார். பிறகு தாலீமுல் இஸ்லாம் கல்லூரியில் MA அரபியும் முடித்தார். வாக்கிஃபா நவ் என்ற வகையில் இவர் தாஹிர் ஹார்ட் இன்ஸ்டிடியூட்டிலும் சில காலம் தொண்டாற்றினார். நல்ல உச்சரிப்புடனும் சொற்பொருளுடனும் திருக்குரான் ஓத கற்றுக்கொண்டார். எப்போதும் 100% மதிப்பெண் பெற்று வந்தார். மஹல்லாவில் தர்ஜுமத்துல் குரான் வகுப்பு நடத்தி வந்தார். இவர்கள் பின்பற்றி சென்றவர்களில் பெற்றோர் மட்டுமின்றி 2 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் உள்ளனர். அல்லாஹ் இவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி கருணையுடன் நடந்து கொள்வானாக. இவர்களின் பெற்றோருக்கும் பொறுமையையும் மனதைரியத்தையும் வழங்குவானாக. அடுத்த குறிப்பு மதிப்பிற்குரிய அன்சுமானா பத்தாரா சாஹிப் அவர்களுடையது. இவர்கள் ஐவரி கோஸ்டில் மசாத்தாகோ பகுதியில் இயக்கத்தின் மொல்லிமாக இருந்தார்கள். இவர்களும் கடந்த நாள்களில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அங்குள்ள மிஷனரி இன்சார்ஜ் எழுதுகிறார்கள், மர்ஹூம் அவர்கள் எளிமையான இயல்புடையவராகவும் தொழுகை மற்றும் நோன்பை பேணக்கூடியவராகவும் பணிவிணக்கமுடையவராகவும் அதிகமாக துவா செய்யக்கூடியவராகவும் நல்ல ஒழுக்கமான இயல்புடைய சான்றோராகவும் இருந்தார்கள். அதிகமாக நஃபில்களை நிறைவேற்றி வந்தார்கள். திங்கட்கிழமை அன்றும் வியாழக்கிழமை அன்றும் முறையாக நஃபில் நோன்பு வைத்து வந்தார்கள். இவர்களின் துவாக்களும் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்தன. இவர்களுக்கு ஹிலாஃபத் மீது ஓர் அளப்பரிய நேசம் இருந்தது. ஒரு சிறந்த முபல்லிகாக இருந்தார்கள். இவர்கள் 1997இல் கனவின் மூலமாக அகமதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்கள் கனவில் பார்த்தார்கள், ஒரு காட்டில் இருக்கிறார்கள். அங்கிருந்து ஓரிடம் இருக்கிறது. நாசியான் என்ற ஒரு கிராமம் இருந்தது. அங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாளை கொண்டு அங்கு செல்வதற்கான பாதை அமைக்கிறார்கள். அத்துடன் உரத்த குரலில் கலிமா தையிபாவை கூறிக்கொண்டே செல்கிறார்கள். இவர்கள் கூறுகிறார்கள், இந்த கனவுக்கு பிறகு ஒரு நாள் எனக்கு தெரிய வந்தது, ஓர் அஹ்மதி மிஷனரி உமர் முஆஸ் சாஹிப் அவர்கள் தப்லீக் செய்வதற்காக நாசியான் வந்துள்ளார்கள். ஆக இவர்களும் நாசியான் சென்றார்கள். ஜமாத்தின் தூது செய்தியை கேட்டதுமே பைய செய்து விட்டார்கள். இந்த தூது செய்தியை ஏற்றுக்கொள்ளுமாறே அல்லாஹ் எனக்கு கனவில் கூறினான். மேலும் எனக்கு மார்க்கம் கிடைக்கும், அந்த கிராமத்திற்கு முயற்சி செய்து செல்ல வேண்டும் என்றும் கூறினான் என கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட சில காலத்திற்கு பிறகு இவர்கள் இயக்கத்தின் முஅல்லிமாக முறையாக வாழ்வு ஏற்படுத்தார்கள். ஜமாத்திற்கு தொண்டாட்ட ஆரம்பித்தார்கள். 2002இல் நாட்டில் உட்பூசல்கள் ஆரம்பித்த போது இவர்களுடைய இடத்திலிருந்து தலைமையகத்துடனான தொடர்பு நிலை பெற்றிருக்க முடியவில்லை. முஅல்லிம் சாஹிப் அவர்கள் கிராமங்கள் மற்றும் அக்கம்பக்கத்து ஜமாத்களில் தமது தொடர்பை நிலைபெறச் செய்தார்கள். எந்நிலையிலும் ஜமாத் மக்களின் தாலீம் மற்றும் தர்பியத் பணிகளை தொடர்ந்து வந்தார்கள். தலைமையகத்துடன் தொடர்பில் இருந்தார்கள். இவ்வாறு இவர்கள் தமது கிராமத்தில் தமது வீட்டில் முற்றத்தில் ஒரு பள்ளிவாசலையும் கட்டினார்கள். மேலும் அங்கிருந்தே மக்களின் தாலீம் மற்றும் தர்பியத்துக்கான பணிகளையும் மேற்கொண்டு வந்தார்கள். இவ்வாறு தேசிய அளவில் எல்லா ஜமாத் நிகழ்ச்சிகளிலும் முறையாக நீண்ட பயணம் மேற்கொண்டு கலந்து கொண்டு வந்தார்கள். 1998இல் இவர்களுக்கு யூகேவின் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. இவர்களுக்கு ஹசரத் 4வது ஹலீஃபத்துல் மசி ரஹ்மஹுல்லா அவர்களை சந்திக்கும் கண்ணியம் கிடைக்கப்பெற்றது. மேலும் ஹுசூர் ரஹ்மஹுல்லா அவர்களுடன் பிரெஞ்சு முலாகாத் எனும் MTA நிகழ்ச்சியிலும் பங்கு பெறுவதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. அந்த சந்திப்பினால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருந்தார்கள்.
மக்களிடம், இந்த சந்திப்புகள் என்னுடைய வாழ்வின் மிகவும் அழகான அங்கமாகும், அதை என்னால் எடுத்துரைக்க முடியாது என்று கூறி வந்தார்கள். 2004 நான் புர்கினோ ஃபாசோவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அங்கு இவர்கள் என்னை சந்தித்தார்கள். இவர்களிடம் கூறினார்கள், நான் எனது புதிய ஒரு வாழ்வின் காரணமாக தங்களை சந்திக்கிறேன். மேலும் தங்களது இந்த சுற்றுப்பயணம் காரணமாக அல்லாஹ் என் மீது அருள் புரிந்துள்ளான். இந்த பரக்கத் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்று கூறினார்கள். மேலும் கூறினார்கள், 2 மாதங்களுக்கு முன்னால் நான் கடுமையாக நோய்வாய்ப்பட்டேன். எதுவரை என்றால் என்னுடைய கடைசி நேரம் வந்துவிட்டதாக வீட்டில் உள்ளவர்கள் நினைத்து விட்டார்கள். இவர்கள் கூறுகிறார்கள், அப்போது நான் கனவில் கண்டேன். அவர்கள் என்னை கனவில் கண்டார்கள். நான் அவர்களது தலையில் கையால் தடவுகிறேன். இவர்கள் கூறுகிறார்கள், கனவிலேயே நோய் அனைத்தும் உடலை விட்டுவிட்டதை நான் உணர்கிறேன். கூறுகிறார்கள், நான் கண்வழித்த போது உண்மையிலேயே நோய் போய்விட்டிருந்தது. நான் உடல்நலம் அடைந்து விட்டிருந்தேன். இவ்வாறு இருப்பினும் நான் அங்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது நான் கண்ட கனவை செயல்படைவிலும் நிறைவேற்றிவிடுங்கள், எனது தலையில் கையை தடவுங்கள் என்று கூறி தலையை முன்னால் கொண்டு வந்தார்கள். மிகவும் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். ஹிலாஃபத்துடன் முழுமையான நன்றியுணர்விற்கான தொடர்பு இருந்தது. நான் மார்க்க தொண்டாற்றுவதற்காகவே இந்த வாழ்வு எனக்கு கிடைத்துள்ளது. இப்போது நான் இந்த பணியிலேயே எனது வாழ்வை கழிப்பேன் என்று மக்களிடம் கூறி வந்தார்கள். இந்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றவும் செய்தார்கள். 94 வயதை அடைந்தார்கள். வயது இறுதி வரை சுறுசுறுப்பானவராகவும் ஆரோக்கியமானவராகவும் இருந்தார்கள். வயது முதிர்ச்சி இருந்த போதிலும் தாமே அக்கம்பக்கத்து ஜமாத்துகளில் சுற்றுப்பயணமும் மேற்கொண்டு வந்தார்கள். 2008 இவர்கள் 2வது முறையும் என்னை சந்தித்தார்கள். நான் கானா சென்ற போது அங்கு இவர்கள் வந்தார்கள். கானாவில் ஜூப்ளி மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். மிஷனரி பந்தூகோ ஷாஹித் சாஹிப் கூறுகிறார்கள், பாகிஸ்தான் முபல்லிக்மார்களுடன் மிகவும் அன்பான தொடர்பு இவர்களுக்கு இருந்தது. மிகவும் பணிவுடனும் தன்னடக்கத்துடனும் சந்தித்து வந்தார்கள். மிகவும் கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்வார்கள். பொருள் தியாகத்திலும் எப்போதும் முன்னணியில் இருப்பார்கள். முறையாக சந்தா செலுத்தி வந்தார்கள். மிஷனரி கூறுகிறார்கள், இந்த ஆண்டு ஜனவரி கடைசியில் நான் இவர்களின் கிராமத்திற்கு சுற்றுப்பயணம் சென்றபோது முஅல்லிம் சாஹிபினிடம் இந்த ஆண்டு நான் சென்று விடுவேன் என்று கூறினார்கள். நான் இவர்களிடம் எங்காவது பயணம் போகிறீர்களா என்று கேட்டேன். அப்போது இல்லை, நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவேன், ஏனென்றால் இந்த ஆண்டு நான் மிக்க மகிழ்ச்சியாக உள்ளேன் என்று கூறினார்கள். முகவல்லி கூறுகிறார்கள், இதற்கு பிறகு அவர்கள் கூறினார்கள், நான் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹுக்காக பணியாற்றினேன். அல்லாஹின் மீது மிக உறுதியான நம்பிக்கை இருந்தது. நான் இப்போது எனது ஊதியத்தை பெறுவதற்காக அல்லாஹ்விடம் செல்கிறேன். வஃபாத்துக்கு 1 வாரத்திற்கு முன்பு இவர்கள் தமது குடும்பத்தாரிடம், எனக்கு இப்போது அல்லாஹ்வுடன் 1 வாரத்திற்கான கான்ட்ராக்ட் இருக்கிறது, 1 வாரம் பாக்கி இருக்கிறது என்று கூறினார்கள். அடுத்த ஜுமா அன்று, அதாவது 1 வாரத்திற்கு பிறகு காலையில் வழக்கம்போல் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக எழுந்தார்கள். ஒலு செய்தார்கள். ஒலுவை முழுமைதான் படுத்தியிருப்பார்கள். ஒது செய்து கொண்டிருக்கும் போதே அங்கேயே அதே இடத்தில் இவர்களுக்கு மயக்கம் வந்தது. தமது உண்மையான படைப்பாளனை சென்றடைந்தார்கள். ஆக இது போன்ற தன்னலமற்ற களப்பற்ற தன்மை மற்றும் நன்றியுணர்வால் நிறைந்த மக்களை, அதுவும் மிகவும் தொலைதூரத்தில் வசிக்கக்கூடிய மக்களாவார்கள். இவர்களை அல்லாஹ் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வசலாம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். அந்த மக்கள் இஸ்லாத்தின் தூது செய்தியை முழு உலகிலும் பரப்புகிறார்கள். இது போன்ற தன்னலமற்றவர்களை அல்லாஹ் எப்போதும் ஜமாத்துக்கு வழங்கி கொண்டே இருப்பானாக. அவர்கள் தொண்டாற்றக்கூடியவர்களாகவும் இருப்பார்களாக. இவர்கள் பின்விட்டு சென்றவர்களில் இவர்களின் 5 மகன்களும் 6 மகள்களும் உள்ளனர். அல்லாஹினருளால் அனைவரும் அஹ்மதியத்தில் நிலை பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு உறுதியான பாதத்தையும் வழங்குவானாக. இவர்கள் தமது தந்தையாரின் அடிச்சுவட்டில் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாக. ஜுமா தொழுகைக்கு பிறகு நான் இவர்கள் அனைவருடைய ஜனாசா காயப் தொழுகை தொழ வைப்பேன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.